அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அதை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேசத்துக்கு துரோகி என்று தெய்வ திருமணர் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கார். தேர்தல் என்பது ஒரு திருவிழா போன்றது அப்படின்னு சொல்றார். அது என்ன திருவிழானா, உங்களை 5 ஆண்டுகளும் ஆள போற ஆட்சியாளர் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. இப்போ ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னா நீங்க இந்த காலத்துக்கு வந்து 50 100, அவர் சொன்னது 2 ரூபா 1 ரூபா, ஒரு 2 ரூபா 1 ரூபா செலவு பண்ணி அந்த காலத்தில் நீங்க சினிமாவுக்கு போறீங்க. அதே மாதிரி உங்கள் கோயில் கும்பிடணும் ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களை ஆள போகிற ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்கும் போது அந்த தேர்தல் திருவிழா அன்று உங்கள் சொந்த காசை போட்டு நீங்கள் ஓட்டு போடணும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இல்லை. ஓட்டுக்கு 5000 2000 3000 கொடுத்து நம்ம நாட்டையே சீரழிச்சு வச்சுருக்காங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு ஆண்டுக்கு எம்எல்ஏ நிதியாக 1 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் 234 தொகுதிக்கு எவ்வளோ நிதியாச்சு? எம்எல்ஏ சம்பளம் ஒரு மாதத்துக்கு 1,35,000 வாங்குறாங்க. அவங்க மேலும் மேலும் ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட செவிச்சு இந்த 5 ஆண்டுகளில் காரு பங்களா வீடு வாசல் கட்டிகிட்டே இருக்கான். ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் தெருவில் நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஒரு கொடுமைனா, மனுஷன் காலில் போகிற செருப்பு ஷோரூமில் இருக்குது, மனுஷன் திங்கிற உணவு ஃபுல்லாக தெருவில் கிடக்கு. அதான் இங்கே இந்த நாட்டோட நிலைமையாக இருக்குது. அமெரிக்காவில் கீரை கட்டி 2000 ரூபாய்க்கு விற்காம முருங்கீரையை கியூபா நாடு நம்மகிட்ட இருந்து முருங்கீரை வாங்கிட்டு போய் அது எங்கேயோ மதிப்பில் வச்சிருக்கு. நம்ம ஊரில் முருங்கீரை அங்கங்கே இருக்குது, எவனும் திங்க கூட மாட்டேங்க. அந்தளவுக்கு நம்மளை ஃபுல்லாக சைனீஸ் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. மேற்கிந்திய கலாச்சாரத்தை நம்ம மேலே திணிக்காங்க. நம்ம பாரம்பரிய உணவு நம்ம தடைப்படுறாங்க. கல் உணவில் ஒரு பங்கு நம்ம சொல்லுவோம், ஆனால் அவன் சாராயத்தை தெருக்கு உடைஞ்சிருக்கான். தமிழ்நாட்டிலே ஒரு தொகுதியில் அதிகமான மதுபான கடை இருக்குன்னா அது சிங்கானூர் சட்டமன்ற தொகுதி மட்டும்தான். 234 தொகுதியில் நாங்கள் எங்களுடைய தொகுதி வேட்பாளர் நேரு அவர்கள் இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு நடந்து ஒரு காலையை வந்திருக்கோம். நான் முத கலெக்டர் அவர்கள் வேட்பாளருக்கு அறிவிக்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம். முத கலெக்டர் எதுக்காண்டு வந்தீங்க? இது மாதிரி எங்கள் தொகுதியில் டாஸ்மார்க் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, சாலை பிரச்சனை, இப்படி தொடர்ச்சியாக மனு கொடுக்கும்போது கடைசியாக இப்போ போன வாரம் மனு கொடுக்கும்போது பவன் கல்யாண் மாவட்ட ஆட்சியர், நீங்கள் நேருஜி நாம் தமிழ் கட்சி வேட்பாளர், அவர் வட இந்தியர் போல இருக்கு, அவர் பாஷையில் தமிழில் பேசாரு, நீங்கள் உங்களை எனக்கு அறிமுகமாகிட்டு பரிச்சயம் ஆகிட்டு நீங்கள் அடிக்கடி மக்கள் பிரச்சனை தொடர்ந்து மனுவாக கொடுக்கீங்க. அதை பார்த்து கலெக்டர் வந்து எங்களுக்கு நண்பர் ஆகிட்டாரு, காவல் நிலையம் எங்களுக்கு நண்பர் ஆகிட்டு, சிங்கானூர் இன்ஸ்பெக்டர்லேருந்து பீலமேடு இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் சார் வரைக்கும் எங்களுக்கு நண்பர் ஆகிட்டாங்க. என்ன காரணம்? மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ச்சியாக மனு கொடுத்து இந்த கால்கள் ஒஞ்சி போச்சு. எங்கள் அண்ணன் சீமான் சொல்றாரு, நீதிமன்ற படிக்கட்டுகள் நானும் தம்பிகள் ஏறிக்கணும். அதே மாதிரி சிங்காநல்லூர்ல நாங்கள் தொடர்ச்சியாக பெற்றிருக்கோம். இந்த சிங்காநல்லூர்ல மட்டும் இந்த தேர்தல் வந்து 5 ஆண்டுகள்ல திமுக அரசு 15 லெவல் டு லெவல் FL2 ஒரு சட்டம் போட்டாங்க. ஏடிஎம்கேல பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னாங்க பூரண மதுவிலக்கு, அதிமுக சொல்லிச்சு நாங்களும் மதுவிலக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க, இங்க இருந்த கடையை திருப்பி அந்த பக்கம் வச்சாங்க, 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். திமுக வந்து நாங்கள் நேரத்தை மாத்திரம் 12 மணிக்கு கடை திறக்க 12 மணிக்கு. ஆனா என்ன பண்ண, காலையில விடிய சரக்கு ஓட்டுதாங்க, விடிய போனா சரக்கு வாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. சிங்காநல்லூர்ல டாஸ்மாக் இருக்கு, அது போக லெவல் டு லெவல் 15 இருக்கு. SS காலனில நாங்கள் லெவல் டு லெவலுக்கு போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தி, தமிழ்நாட்டிலே மார்க்சிஸ்ட் சொல்லக்கூடிய கோயமுத்தூர்ல கோவை விமான நிலையம் பக்கத்துல ஒரு பொன் கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கைவர்களால் ஒரு 3 பேர்களால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார். அன்னைக்கு செய்தி காலையில வந்த உடனே எங்க தொகுதி வேட்பாளர் நாம் தமிழர் வேட்பாளர் நேருஜி அழைத்து, அண்ணா இதே மாதிரி ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டா நீ என்னன்னு கேள்வி. நான் பீலமேடு உளவுத்துறை IAS கூட்டி கேட்கும் போது ஆமாம் அந்த செய்தி உறுதிதான் சொன்ன உடனே நானும் என் நண்பரும் எங்கள் தொகுதி தெற்கு தொகுதி வேட்பாளரின் தம்பி பேரறிவாளன் அந்த களத்தில் சென்று ஆராய்ந்து பார்க்கும்போது அன்று நைனா நாகேந்திரன், அண்ணாமலை, தெற்கு தொகுதி பாரதி சீனிவாசன் எல்லாரும் அந்த களத்தில் ஆராய்ந்து போய் சென்று விட்டார்கள். ஆனால் நாங்கள் சாயங்காலம் 4 மணி முடிய அந்த களத்தை சுத்தி வந்தோம். இந்த தவறு எப்படி நடந்தது, இந்த 3 பேரும் எப்படி வந்தால் பார்த்தா விடிய சரக்கு, அந்த கடைக்கு அனுமதியே கிடையாது, அங்க சரக்கு ஓட்டியிருக்கான். நாங்கள் அந்த கடையை அழைத்து தெற்கு தொகுதி வேட்பாளரின் தம்பி பேரறிவாளன், சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளர் எனது நண்பர் நேருஜி அந்த கடையை அடித்து நொறுக்கணும். அன்று சொன்னோம் அந்த பீலமேடு காவல்துறை, நீங்கள் அந்த கையவர்களை அடைத்து சிறையில் அடைக்கவில்லை என்றால் திருச்சி ரோடு அவினாசி ரோடில் நாங்கள் சாலை மறியல் பண்ணோம் என்றால் அந்த காவல்துறை அதிகாரி மறுநாள் காலை 5 மணிக்கு எசக்கிராஜ் பிடிச்சாச்சு, அவர்களை சிறையில் அடைத்தார் என்றார்கள். இன்று ஒரு செய்தி, அந்த 3 சிறை தண்டனை, சாகும் வரை சிறை தண்டனை என்று எனக்கு அவர் அனுப்பின செய்தியை நானே அண்ணன் செந்தமிழன் சீமானவனுக்கு, அண்ணா அந்த கைவர்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை என்று அனுப்பினேன். அவர் பீலமேடு காவல்துறைக்கும் கோவை நீதிமன்றத்துக்கும் தம்பி வாழ்த்து சொல்லுடா அப்படின்னாரு. காரணம் அதுக்கு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் சீமான் தம்பிகளும் தான் காரணம். அதை யாராலும் மாற்ற முடியாது. இவங்க சரக்க விடிய ஓட்டத்துக்கு கூட நிற்பானோ, நாங்க மதுக்கும் கட்டிப்பத மக்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை நாங்கள் கட்டாயமா தொடர் நிற்போம்.
நீங்க ஒரே ஒரு வாட்டி நாம் தமிழ் கட்சி சீமான் தம்பிக்கு ஓட்ட போட்டு பாருங்க. நாங்க ஆட்சியில் இல்ல, அதிகாரம் இல்ல, தொடர்ச்சியா யாரு கூட சண்டை தான், சமரசம் கிடையாது. நேற்றுக்கு இந்துஸ்தான் காலத்தில் நடந்த கருத்துடர் கூட என் தம்பி பேரில் சின்ன பையன்தான். எங்க கூட இந்த பக்கம் அதிமுக, அந்த பக்கம் திமுக, நடுவுல எங்க வார்த்தை நாங்க எடுத்து வச்சோம். எவனுக்கு பயம் கிடையாது, மனசுல தில் இருக்கு, உரம் இருக்கு, என் கையில ஊழல் கிடையாது. நாங்க யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கல, எவன்டையும் நிதி பெறல, கை காசை போட்டு தான் இந்த தெருமுனை கொடுத்து நடந்திருக்கோம். நாங்கள் கூலி வேலைக்கு போகக்கூடியவர்கள் 5, 10, 2 இப்போ சிறு சிறு துளியாய் பெருவெள்ளமாய் பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கோம். நாங்க 1% வாக்குல இருந்து இன்னைக்கு 12% வாக்குல இருக்கோம். ஒரு நாள் தமிழனுடைய அறையில் ஏறும்போது இந்த தமிழ்நாடு உலக கண்டத்தில் சிறந்த நாடாக மாறும் நான் சொல்கிறேன். என் தலைவர் மேலுமை கண்ட அந்த தமிழ் சோசியலிஸ்ட் குடியரசு போல இந்த தமிழ்நாடு மலரும். ஆகையால் அன்புக்குரியவர்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை ஒரு முறை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். விவசாயி வீதியிலே எப்படி கிடைக்கிறான், நாங்கள் வந்தால் தான் விவசாயி தூக்கி பிடிக்க முடியும். ஆகையால் உங்கள் வாக்குகளை சிந்திச்சு செயல்பட்டு வாக்கு போடுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.